வீட்டு வாசலில் கவலை தோய்ந்த முகத்துடன் உட்கார்ந்து இருந்தாள் மீனாள். அவள் கண்கள் தெருக்கள் மீது பதிந்திருந்தது. அங்கே தெருவில் ஓரமாக ஒரு தாய் நாய் தன் குட்டிகளுக்கு பால் ஊட்டி கொண்டிருந்தது. அதையே பார்த்து கொண்டு தன் நிலையை நொந்து கொண்டாள் மீனாள். கொடுமக்கார மாமியார், கண்டு கொள்ளாத கணவன், தன்னிடம் பாசமாக பரிவாகவும் பேசக்கூட யாரும் இல்லாத நிலையில் தன் அம்மாவிடம் தொலைபேசியில் அழைத்து அவளின் குறையை சொன்னாள். அவளுக்கு சிறிது பணம் தேவையும் இருந்தது. கணவனிடம் அரவணைப்பும் இல்லை. அவளின் தேவையும் பூர்த்தி செய்வதும் இல்லை. அதையும் அவள் அம்மாவிடம் சொல்லி காட்டினாள். நன்றாக நல விசாரித்த அம்மா அவள் சொன்னதை கேட்டு கடுப்பாகி திட்டினாள். உனக்கு இதே வேலையா போச்சு. கல்யாணம் ஆனதுல இருந்து இதே தொல்லைதான். உனக்கு அடுத்த பிள்ளைகளை பார்க்க வேண்டாமா? உன்னையே எத்தனை நாள் தான் பார்ப்பது என்று திட்டி வெடிக்கென்று தொலைபேசியை வைத்தாள். அதை நினைத்து கொண்டு வருந்தி அந்த நாய்க்குட்டிகளை பார்த்து, மிருகங்களுக்குள்ள பாசம் மனிதர்களிடம் இல்லையே, அதுவும் நம்மை பெற்ற தாயிடம் இருந்து ஒரு ஆறுதல். அப்பொழுது ஒரு நாய்க்குட்டி இன்னொரு நாய்க்குட்டியை சீண்டியது. அதை பார்த்த தாய் நாய் சீண்டிய நாயை தள்ளி துரத்தியது. மறுபடியும் அந்த சீண்டிய நாய் அம்மாவிடம் வந்தது. அதை தாய் நாய் திருப்பியும் துரத்தியது. அதை பார்த்த மீனாளுக்கு சங்கடமாக இருந்தது. அதுவும் அதனுடைய குட்டிதானே, அதை மட்டும் ஏன் ஒதுக்கி வைக்க வேண்டும்? அந்த குட்டியை நினைத்து வருந்தினாள். அதுவும் அவளும் ஒன்றாக தோன்றியது அவளுக்கு. அவளுக்கு மீனாள் என்று அவளை அழைத்த சத்தம் கேட்டு திரும்பினாள். மீனாள், மீனாள். அவளுடைய அம்மாதான் வந்து கொண்டிருந்தாள். கையில் ஒரு கூடையில் டப்பாவில் பலகாரங்களுடன் வந்து நின்றாள் அவளது அம்மா. கண்ணீர் சிந்தியவாறே அம்மா என்றாள். மகளை அரவணைத்து, உன் தங்கச்சியோட 9வது படிப்புக்காக பள்ளி படிப்புல அழைச்சாங்க. கட்டணம் கட்டவில்லை என்றா உன் தங்கைய பள்ளியிலிருந்து வெளியேற்றிடுவாங்களாம். அந்த கோபத்தை தான் உன் மீது காட்டுன. அம்மா மேல கோவப்படாதம்மா என்றாள் அவள் அம்மா. அவள் சொல்லியவாறே கையில் கூடையை கொடுத்து விட்டு சென்றாள் அவள் அம்மா. திகைந்தவாறே நின்று கொண்டிருந்தாள் மீனாள். சிறிது நிமிடத்தில் நிதானித்தவள் அம்மா வீட்டு உள்ளே வராமல் போவதை பார்த்து அம்மாவை கூப்பிட்டாள். அம்மா, உள்ளவாமா. அவளுடைய அம்மா திரும்பி பார்த்து சிறிது புன்னகைத்து கையசைத்து பெருமூச்சுடன் திரும்பி சென்றாள். ஏதோ இனம் புரியாத வருத்தத்துடன் அம்மா போன பிறகு டப்பாவை திறந்து என்ன பலகாரம் என்று பார்த்தாள் மீனாள். அவளுக்கு அதிர்ச்சி. உள்ளே பலகாரத்துடன் ஒரு கவரில் பணம் இருந்தது. கல்வி கட்டணத்தை கட்டிவிட்டு மீதி போல் சிறிய தொகைதான் என்பதால் பலகாரத்தில் வைத்திருந்தது. கையில் கொடுக்க சங்கடப்பட்டு அந்த வருத்தம் தான் அம்மா உள்ளே வராமல் போன காரணம் என்று நினைத்து கொண்டாள் மீனாள். அப்போது மீனாள் அந்த நாய்க்குட்டிகளை பார்த்தாள். அந்த தாய் நாய் துரத்திவிட்ட நாயை நக்கி தடவி கொண்டிருந்தது. மற்ற குட்டிகளுக்கும் பால் கொடுத்து அரவணைத்தது.